ஜாட் இனத்தவருக்கு கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா ஹரியானா சட்டசபையில் நிறைவேறியது. அரசு வேலை மற்றும் கல்வியில் இடஒதுக்கீடு கோரி கடந்த மாதம் ஹரியானாவில் வலிமை வாய்ந்த ஜாட் இனத்தவர் நடத்திய பயங்கர வன்முறை போராட்டத்தில் 30 பேர் பலியாகினர். ஜாட் இடஒதுக்கீடு மசோதாவை மார்ச் 31ஆம் தேதிக்குள் சட்டசபையில் நிறைவேற்றுவதாக ஜாட் போராட்ட குழுவினரிடம் கட்டார் தலைமையிலான ஹரியானா அரசு உறுதியளித்திருந்தது. அவ்வாறு நிறைவேற்றாவிட்டால் ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து மீண்டும் போராட்டம் வெடிக்கும் என்று ஜாட் போராட்ட குழு கெடு விதித்திருந்தது. திங்களன்று முதல்வர் கட்டார் தலைமையில் ஹரியானா அமைச்சரவை கூடி ஜாட் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தது. இம்மசோதா செவ்வாயன்று சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஜாட் சீக்கியர், தியாகி, பிஷ்னோய், ரோர், முல்லா என 6 சமூகத்தவருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த 6 சமூகத்தினருக்கும் சேர்த்து முதல் நிலை மற்றும் 2ஆம் நிலை அரசு பணியிடங்களில் 6% இடஒதுக்கீடும் 3 மற்றும் 4ஆம் நிலை அரசு பணியிடங்களில் 10% இடஒதுக்கீடும் வழங்கப்படும். அதே நேரத்தில் கல்வி நிறுவனங்களில் ஜாட் உள்ளிட்ட 6 சமூகத்தினருக்கும் சேர்த்து 10% இடஒதுக்கீடு வழங்க இம்மசோதா வகை செய்கிறது.